நம்மளுடைய சுவைத்தேடல் சேனலில் இன்னைக்கு ஸ்பைசி பிளான்டேன் பண்ணுறோம். இது வந்து வாழைக்காய் வச்சு பண்ணுறோம். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குமோ அதே மெத்தடில் அதே மசாலா யூஸ் பண்ணி பண்ணுறோம். இது சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். வாழைக்காய் வெட்டும்போது நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த ஸ்ப்ரே தோட்டம் ரொம்ப மெலிசாக வெட்டிடாமல் கொஞ்சம் தின்ன வெட்டிங்க. முதல்ல வந்து மசாலா ரெடி பண்ணிக்குவோம். இந்த மசாலா வந்து ஆயிலெலாம் ஊற்றாமல் கடையை ஸ்லோ ஃபயரில் வச்சு அதை ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஃபயரை சிம்மில் வச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு வெந்தயம், வெந்தயத்து ஃப்ளேவர் தான் அந்த கிறிஸ்பி ஃப்ளேவர் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஃபுல் ஃபயரில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. சோம்பு, மிளகு, அதோடு சேர்த்து கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். சரி, ஓகே. இது வேணும்னா இது நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கட் பண்ணணும். அரிசி மாவு போட்டுக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்ச பவுடர், இதுதான் ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நம்ம வறுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சாச்சு. அதனால் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட், பவுடர் சால்ட்டாக போட்டுங்க, அது நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான ஸ்பைசி மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுருங்க. மஞ்சத்தூள் லைட்டாக, பிளாக் சால்ட், எண்ணெய், கலர் நல்லா ரெட்டிஷாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா பீட்ரூட்டை வெட்டி தண்ணியில் ஒரு 1 ஹவர் ஊற வச்சு போட்டிங்கன்னா அந்த ரெட் கலர் உங்களுக்கு கிடைக்கும்.
தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடல மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் பேஸ்ட்டாக இருக்க மாதிரி விட்டோம், நல்லா ஒட்டும் முருங்கைக்காய். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரும். இந்த பேஸ்ட்டில் தான் நம்ம வாழைக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருவாங்க, ரொம்ப ஹீட்டாக போனாக்கே அப்புறம் நல்லா இருக்காது. ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க. மசாலாவை தடவி ஊற வைக்கணும் இல்லை, மசாலா தடவை உடனே போட்டுருங்க. இல்லைனாக்கா வாழைக்காய் அதோட இது பேட்டர் சரியாக ஒட்டாது. மீடியம் ஃபயர் பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு இதோட ஃப்ரை பண்ணி காட்டும்போது சர்வீஸ் பண்ணும்போது அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே தான் தோற்றம் இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பைசி பிளான்டைன் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.